பற்றி உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர்னு சொல்லுவாங்க. தவத்தை ஒருவர் தான் பண்ணணும். தமிழ் இருவர் பேசினாதான் அந்த தமிழுக்கே அழகு, பெருமை. இப்ப நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப வினாக்களிலே 6 வகையான வினாக்கள் இருக்கு. என்னென்ன? அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினா என்பது நம்மளுக்கு தெரிந்ததே மற்றவர்களுக்கு தெரியுதா என்று கேட்பதே அறிவினா. அறியாவினா நம்மளுக்கு தெரியாத மற்றவர்களிடம் தெரியுதா என்று கேட்பதே அறியாவினா. கொழல் வினா என்பது பிறருக்கு கொடுத்து உதவுவது கொழல் வினா. கொடை வினா என்பது ஒரு மன்னவர்கிட்ட போய் புலவர் கவி பாடுறாருன்னா அதுல பொருள் இருக்கோ இல்லையோ அதுக்கு பொன் பொருளை கொடுத்து அனுப்புறதா கொடை வினா. ஏவல் வினா என்பது இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு கேள்வி எனக்கு தெரியாம இருந்தா அதை போய் நீ படிச்சுட்டு வாமான்னு சொல்றீங்களா, அதுதான் ஏவல் வினா. இப்ப எந்த வினால என்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? தோன்றின் புகழோடு தோன்றுக அகதலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. மனிதனா பிறந்தால் மட்டும் பத்தாது, தொழில் செய்தால் மட்டும் பத்தாது, அதற்கென்று சிறப்பு இருந்தால் தான் நமக்கு புகழ் கிடைக்கும். அருமையா சொன்ன நீ. 6 வகையான வினாக்கள் இருக்கிறது. எந்த வினாவை எம்மிடம் தொடுப்பதற்காக தாங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அறிவினா, அறியாவினா. அறியாவினா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. குறுக்க பேசக்கூடாது, குறுக்க பேசுறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாதே அறியாவினான். அறிவினான்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தாலும் உண்மை பற்றி உன்னிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், கேட்டு தெரியணும். அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். உன்னை பற்றி உன்னிடத்திலே. நான் எதுக்கு சொன்னா தெரியுமா? சபையில எப்படி நின்று பேசணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. கவையாகி கும்பாகி காட்டகத்தை நிற்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம், சபை நடுவே நீட்டோடி வாசல் குறிப்பறிய மாட்டாத நன்மரம். என்ன தெரிந்திருந்தாலும் சபையிலே பேசும் பொழுது அதை தெரிந்து அறிந்து புரிந்து பேசும் தன்மையை உணர்ந்து நிற்கிறார்களா அவர்களை தான் அறிவாளி என்று கூறியிருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இந்த பேச்சுகள்லாம் ஒரு படவிதமான பேச்சுகள் போல என்னுடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறத நீ உணர்ந்து நிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் குழந்தைகளுக்கு நான் தெரிவேன். கோலம் செய் துங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் அவையார் யார்கிட்ட போய் பண்ணாங்க? விநாயகர் பெருமாள்கிட்ட போய் பாடினாங்க. அவங்க எவ்வளவுதான் தமிழ்ல கவி தெரிஞ்சிருந்தாலும் விநாயகர் பெருமாள்கிட்ட போய் தமிழை தான் கேட்டாங்கல்ல. என்னதான் கவி பாடி இருந்தாலும் வினாட்ட போய் தமிழை கூடுன்னு கேட்டாங்க அப்படின்னு நீ உன்னுடைய விளக்கம் சொல்ல வர. உன்னுடைய சார்பில் ஒரு கவி சொல்லி விளக்கத்தை சொன்னீங்க. தவத்தை ஒருவர் தான் பண்ணணும், தமிழை இருவர் தான் பேசணும், அப்பதான் தமிழுக்கே பெருமை, அழகு. அப்ப நீங்க ஒரு கவி பேசும்போது நான் ஒரு கவி பேசி ஒரு கவியை சொல்லி நான் விளக்கம் சொல் இந்த கையில ஒரு கவியை சொல்லி விளக்கம் சொல்லும்போது நீங்க ஏதாவது ஒரு கவியை சொல்லி விளக்கம் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும்ல. சரி, நீ மியான் பேசுறீ, என்ன காரணம்? நான் எவ்வளவு சத்தமா பேசுறேன்? சாப்பிடலையா? பெரிய விருந்து வச்சிருந்தேன், விருந்து வச்சு அதில் எல்லாருக்கும் சாப்பாடு விட்டு உனக்கு சாப்பாடு விட மாட்டாங்களா? என்ன நீ அப்படி நான் ஒன்று பேசணும்னா நீ பேசணுங்கிறதுக்கு பேசலமா? அதாவது தவறு. அப்படி இல்லை, அப்படி பேசக்கூடாது. அது வாய் வாயா பேசுறது. ஏன் சத்தமா பேசல? ஏன் பேசல? உங்க ஊர் உடப்பம்பட்டியா இருந்தா பேசியிருப்பாய. நம்ம உள்ளூருக்கு வந்திருக்காரு, இவரை போய் மிரட்டிக்கிட்டு அவர் பயந்தாலும் பயந்துருவாரு அப்படின்னு அந்த அம்மா அடக்கமா. சரி, இப்ப நான் ஒரு கவி பேசுனாலும் நீங்களும் பேசுறீங்க. அப்படி எத்தனை கவி பேசுவீங்க? நீங்க எத்தனை கவி? ஒரு 100 பேசுவேன்னு வச்சுக்கவே. நான் 101வது ஒரு கவி பேசி ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சிருவேன் மட்டும் சொல்லாமா, நீ 101 நீ பேசி முடிச்சாதான் ஜெயிக்கிறதா அர்த்தம். 100 கவி பேசுனீங்க, நான் 101வது கவி பேசி ஜெயிச்சிருவேன் தான் சொல்றேன். மைக் அந்த பக்கம் நின்னு பேசியா? மைக் இருந்தா இருக்குல்ல. சரிங்க, மைக் ஏனே இருக்குது, அங்கே நின்னு பேசு. சரி, நான் ஒரு 500 நான் பேசுறேன்னு வச்சுக்கவே. நான் 501வது ஒரு கவி பேசி நான் ஜெயிச்சிடுவேன். ஜெயிப்பேன்னு சொல்லாத மங்கறே தானே. நீங்க 500 கவி தான் பேசுறீங்க, நான் 501வது ஒரு கவி பேசல. அப்ப நேரத்துல யார் ஜெயிச்சது? நான் தானே ஜெயிச்சேன். 500 பெருசா 501 பெருசா? கேளுங்கப்பா. 501 பெருசாங்க. 501 அனுப்புறது 1000 கூட நான் பேசுவேங்கறேன். நான் 501வது ஒரு கவி பேசி ஜெயிப்பேன்னு சொல்றேன். சே, இங்க இது பேரு தலக்கணங்கிறது. தலக்கணம் இல்ல சாமி, தன்னம்பிக்கை. எதுல எதுல? நீங்க ஏன் மேல எனக்கு இருக்க தன்னம்பிக்கைன்னு சொல்றேன். நீ ஜெயிச்சிரோன்னு தன்னம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை நான் விட்டு கொடுத்து போயிட்டேனா? ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? பயப்படுறீங்களா? ஐயய்ய, விட்டு போறீங்க. புடிஞ்சா பேசி பாருங்க. எதுக்கு விட்டு கொடுத்து போறீங்க? இல்ல எனக்கு எது ஒண்ணு தெரியாம வந்திருக்கேனா? எல்லா மாடுமே பாயாதுன்னு நினைச்சு பிடிக்க கூடாது. எல்லா மாடு படக்குன்னு திரும்பும். அப்படியா? இங்க பாரு, அரும்பு கோணிடி அனுமனம் உண்டுமோ, கரும்பு கோணியில் பட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு கென்சோம் சொன்னான்ல. காயமே இது பொய்யடா, வெறும் காட்டடைத்த பையடா, மாயவனார் குவேன் செய்த மண்பாண்ட ஓடடான்னு சொன்னாங்கல்ல. ஏமா என்ன பேச்சல் போச்சா? வாடா பாடங்கற. நான் எங்க வாடா போடான்னு பேசினேன்?
இப்பதான் காயமே இது பொய்யடா வெறும் காட்டேத்த பையடாங்கிற நீ. அது கவி சாமி. இதுக்கெல்லாம் நீங்க கோவப்பட்டீங்கன்னா அப்ப நீங்க ஏன் மேல நியாயமா கோவப்படக்கூடாது. இந்த கவி எழுதினார் பாத்தீங்களா, அவங்க மேலதான் நீங்க கோவப்படணும். இல்ல ஏன் மேல தப்பு இருக்காப்பா? அது குத்தம் உள்ள மனுஷாம குரு இருக்கும். விந்து நாகமடி மெய்யாக வந்ததடி 5 பெரும்புதம் அதனிடமானதடி என்னடின்னல்ல. நீங்க வாடி பொடின்னு பேசுறீங்க. இப்ப நான் இப்ப வாடி பொடின்னு பேசுறேன். இப்பதான் விந்து நாதமடின்னு பேசுனீங்களே. இங்க பாரு, இது கவி. நீ அப்படி கோவப்படுறதா நியாயமா இருந்தா நீ எழுதுறோன்றதே போய் கோவப்படணும். என்கிட்ட நீ என்னம்மா நீ பேசுனா மட்டும் ஏத்துக்கணும். 8.4 லட்சணமே எமனியரும் பரிய வட்டி பிரியம்மை வாகனமே கூரையிலா விட குலராமன் தூதுவனே யாரடா கேக்குற ஆரா கீரையடா. இல்லம்மா இது உனக்கு சவுடால்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மேடையில ஒரு மரியாதை தெரியாத பிள்ளையா இருக்க நீ. இதுல என்ன தப்பா சொல்லிட்டே இருங்க. நான் பேசும்போது வேற கவியே தெரியாது உனக்கு. இந்த கவில என்ன குறை? என்ன குறையா? அடி சண்டாளி சுற்பனங்கை தாடகப்பல் வடிவு கொண்டாலும் பெண்ணென்று கொண்டாயி தொண்டர் செருப்படிதான் செல்லாமல் நெருப்புல வீழ்ந்ததை நேரிட்டானே. தண்ணீரும் காவேரியே தார்வேந்தன் சோழனை மண்ணாவது சோழ மண்டலமே பெண்ணாவாய் அன்பு சிலம்பி அளவிந்த தாரணியும் செம்போ சிலம்பு சிலம்பு. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்துவிட்டார் சொரனைகளை சுருக்கென்று சொல்லடி படுவாதாம் என்னென்ன குமிதமட்ட குலவர் கூத்துறது திமிதமட்ட திரையும் பிள்ளைகள் துமித ஊர்புக வானவர் துள்ளினர் அமுதமண்ணும் மிழ்மழும் ஆசையால் சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் பெரியா சொல்லியும் செய்யா கைவரை நல்ல குலமாலை வேர்க்கன பலாமாவை பாதிரை பார்னானே. இருவர்கள் பொழுந்திட வேண்டும் விரல்கள் நிறைய மோதிர வேண்டும் பஞ்சேன பட்டேன வேண்டும் அவர் கூறும் கூற்று நஞ்சேன வேம்பேனும் நன்று வெட்டனவை மெத்தனவை வெள்ளலா மேலத்தில் பட்டுருமும் கோல் பஞ்சை பெயாது நெற்றில் மண்ணை கூட அவரை பசுமரத்தின் ஆணி வரைக்கும் கருங்காலி கட்டைக்கு வானானா கோடாலு இருங்கதலி தண்டுக்கும் நாளும் பெரும் காணை காரறிவை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்ற நீரிரவு துஞ்சாது என் கண்ணே. என்ன நிப்பாட்டிட்டீங்க? என்னமா பார்க்க கூடாதாமா? என்ன நிப்பாட்டினீங்கற பார்க்க கூடாதா? சரி பேசு. நான் ஏன் நிப்பாட்டினேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த நாடகத்தை எழுதினாரே ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள்னு சொல்ல வரீங்க அதானே? எனக்கு தெரியும், பேசுங்க. தெரியாத பேசுங்க, தெரிஞ்சதை பேசிக்கிட்டு அப்படி சொல்லுங்கப்பா. அவர் எப்ப பிறந்தார்னா 1867ஆம் ஆண்டு பிறந்தார்னு சொல்ல வரீங்க அதானே? எனக்கு தெரியும் சாமி, நீங்க பேசுங்க. ஏமா நான் சொல்ல வர்றேன், நீ அது எனக்கு தெரியும், பேசுங்க. ஏமா எல்லாத்தையும் நீ சொல்லிட்டீனா அப்புறம் அவர் எப்படிமா பேர் வாங்குறது? அப்பா அது எனக்கு தெரியுமேப்பா, அதுக்கு சொல்றாங்க. எந்த ஊர்ல பிறந்தார்னா தூத்துக்குடி மாவட்டம் தட்டைப்பாறையில பிறந்தாங்க அதானே சொல்ல வரீங்க? எனக்கு தெரியும், பேசுங்க. இல்ல நீங்க புதுக்கோட்டை மாவட்டம்னு வேணா பேசி பாருங்களே. அவர் எந்த ஆண்டு மறைந்தார்னா 1922ஆம் ஆண்டு மறைந்தாரு அதானே சொல்ல வரீங்க? எனக்கு தெரியும், நீங்க பேசுங்க. ஏமா நான் தான் பேசுறேன், நான் பேசுறேன். அதான் எனக்கு தெரியும் சொல்றல்ல, வேற எதை பேசுங்க. இதான் தீட்டின கட்டையில பதம் பாக்குறது. வெட்டனவை மெத்தனவை வெள்ளலா வேலத்தை பட்டுருவும் கோல் பஞ்சல் பெயாது நெற்று வரை கூட அவரை பசுமரத்தின் ஆணி வரை கிணக்கும் ஆலியான் பள்ளியணி அவன் கிடைந்த வாலிபரின் மணித்தாம்பே ஊழியான் பூனை புறமறுத்த பொற்சிலையில் பூட்டு வித்த நானே அகல நட 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆரியர் காகியேகி 5லே 1 பெற்று அனங்கைய நயனாவில் 5லே 1 வைத்து அவன் ஆஞ்சநேய பெருமான் மங்கையர் பாகர் மார்பில் அணியாரமே போங்கடல் கடைந்த பொற்கயிறே திங்களையும் துரியதன் மேலரும் தெய்வ திருநானே ஏறிய பாம்பே இறங்கு உங்கள் சங்கு சேரி ரொண்டட கோபுர தக 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 கற்பூர வாசகனும் கொண்டு மனக்கும் தண்டவாணி தெய்வமே நானே பாடை சுமந்த பலவரை பங்கக்கின் வீடு கிடந்தவங்க மல்லனை இருமதில் செஞ்சுடையான் புனதுர ஆபரணமே நஞ்சுடையாய் தூர நட கற்பூர பாத்தி கட்டி அசூர் எருப்போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளி நீ விதைத்தாலும் அதன் குலத்தை பிறந்த காட்டும் சொற்பதற்கு அறிவு அற்புத வாராத கவக்குடவே மேலாக நடக்கும் அப்பா நானே கற்றது கைமண் அளவு கல்லாதது உள்ளகளவு உற்ற கலைமடந்தை இன்னும் ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும். அது மண்டக்கணம் வரக்கூடாது அந்த அம்மா சொல்றது. கற்றது கைமண் அளவு உங்களுக்கு தண்டார் விடலை தாகிரைப்பதாய் உன்னமிகி தாமரை கை சென்றால் வலுவைங்களோடு பற்றி திண்டாளாச்சில் வண்டார் குழல் மரகசிய மனங்குடைய கொண்டோர் இருப்ப நெறிக்கொண்டால் அந்த கொடியாலை பேசு எட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கு குலங்கன்று கூறுவாள் நாவில் வழங்கோசை வையம் பெற கரி ஒரு திங்கள் நாரும் காணவன் 3 நாளும் இருதை புட்டினாகும் இன்று உன்னை நினைந்தே விருதல் வேடங்கள் விழுகுதை நிரம்ப கவி நரியனார் பட்டவாடு நாளையோ படுவார் மாதை என்று சொன்னார்களே மற்கொண்ட தின்பேத்தான் மாநகரட்டு இங்கு வந்தேன் சொற்கொண்ட பாவின் சுரையங்களை விற்கொண்டு பிறைக்கும் வேலை தரும் கூலி நெற்கொண்டு போவளவும் இல்லாயோ நெடுஞ்சு எட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கு கூறுவாள் நாவில் வழங்கோசை வையம் பெறும் சொன்னார்கள் வேத மோதிய வெதிர் குறுமலை நீதிமன்ற நேரர் குறுமலை மாதர் கற்புடைய மங்கையர் குறுமலை மாதமும் மாறி ஏமா இனிமேலாவது ஏதாவது ஒரு புராண கதைகளை பேசி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல பேசலாம், முதல்ல கதையை பேசுங்க. இந்த சங்கரனுடைய பாடலை கண்டிப்பா பாடணுமா, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சங்கராசுடைய பாடலை பாடுங்க. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கவியவே தொட்டு இவரால் பேச முடியல, இவர் போய் கதையை நடத்துறாராம். இதுவே தெரியலன்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க.
அப்படி நீ நினைச்சியா? அப்படி நினைச்சி அவர் சொல்றாரு, அப்படி நினைச்சவன் சொல்றாரு நீ அப்படின்னு காணாமல் வேணுதலா கட்டலாம் கட்டாமல் கோணாமல் வாய்ந்திருக்க கூடாது. நான் அவர் பேச்சு பேச்சன் பெருமை இருந்த கீச்சு கிச்சன் கிளி நிலை எப்படி அப்படின்னு சொன்னார்கள். அரிசி விட்டு அதனருக்கு ஒரு மலை, வரிசை தப்பே மன்னருக்கு ஒரு மலை, புருஷனை கொன்ற புயருக்கு ஒரு மலை, வருடமும் மாறி காண கண்குசுந்த கையெடுக்க நானு என்றது மானக்க வாய்ந்திருக்க மறைக்கிறது வீணுக்கு என்னமெல்லாம் அப்படி ஐயோ அன்பில் அமுதை போன்னு சொன்னானே. அவத்திற்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அண்ணம், தாகத்தை தீரா தண்ணீர், தத்திரை மரியா பெண்டிர், கோவத்தை அடக்கா வேந்தன், குறுமல்லி கொள்ளா சீடர், பாவத்தை தீரா தீர்த்த பயனில்லை இவை ஏழு. சித்திரமகை பழக்கு செந்தமன நாப்பழக்கு வைத்த நிமிடப்பழக்கு நித்தம் நடைய நடைப்பழக்கு நட்பும் தையம் கொடியும் பிறவிக்கணும் என்று சொன்னார்கள். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் இமை பங்கன் திரு ஆழவாயின் திருநீர். பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீரிய அந்த மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ பையூர் மெய்யூரும் பாட முடியாத என்னவா குர்ரு நிக்கிற? என்ன என்னை பேசுங்கிற? இப்ப என்ன நிக்கிற? என்ன அந்த அம்மா என்ன நினைக்கிறான்னா நம்ம ஊர்ல கூட்டியாட்டு நம்மளே அதிகப்படுத்த. சரி, முதல்ல ஒரு கவி சொன்னி. என்ன கவி? முதல்ல ஒரு கவி சொன்னீங்க. இருங்க நான் பேசும்போது இங்க தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன திரும்ப கேக்குறீங்க? நீங்க கேக்குறீங்க என்ன பேசும்போது என்ன பேசுறாங்கன்னு கவனமா இருக்கணும், புரியுதா? கவனமா இல்லாம அவன் திருப்பி கேக்குறேன். என்ன கவினா அதை சொல்லுமா. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் இமை பங்கன் திரு ஆழவாயின் திருநீரின் பண்ணை. இதுல என்ன உங்களுக்கு? இந்த இதுல என்ன உங்களுக்கு? நொதுல என்ன உங்களுக்கு? யாரு இந்த சவுடால எதுக்கு நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க? இருங்க சாமி, எதுக்கு நீங்க இப்படி கோபப்படுறீங்க? இல்ல இது என்ன உனக்கு? அதுல என்ன இல்ல, இதுக்கு முன்னாடி இவ்வளவு கதை பேசினேனே, இதுக்கெல்லாம் நீங்க இப்ப நிறுத்தல. திரும்ப இந்த கதையை சொல்லுன்னு சொல்லல. இல்ல இந்த கதையை நிறுத்துன்னு சொல்றீங்க, திரும்ப கேக்குறீங்க. இதுல என்ன குறை இருக்குன்னு கேக்குறேன். இது எதை பற்றி பாடப்படுது? திருநீரை பற்றி. நீ நெத்தில என்ன போட்டுக்க? பார்த்தா எப்படி தெரியுது? என்னது பார்த்தா எப்படி தெரியுது? என்னமா பேச்ச ஆரம்பத்துல பார்த்தா எப்படி தெரியுது? தெரியலையா? அதுவா இதுவான்னு கேக்குறேன். என்ன தெரியும்? உங்களுக்கு கிட்ட பார்வை இருக்கான்னு கேக்குறாங்க. பக்கத்துலயே நிக்கிறேன். இந்தாருங்க, உன் நெத்தில இருக்கு தெரியாம கேக்குறேன். நெத்தில என்ன போடுறதுன்னா சொல்லுமா, பதில் சொல்லுமா. பட்டை போட்டுறீங்க. பட்டைக்கு சொந்தக்கார யார்? பட்டைக்கு சொந்தக்கார எம்பெருமான் சிவபெருமான். என்ன பட்டைக்கு பேர் என்ன? பதி பசு பாசம்ங்கிற முப்பட்டையை போட்டிருக்கேன். சிவபெருமான் தான் சொன்னேன். சிவபெருமானை போட்டி பாடுற எத்தனை பேர்? 63 பேர். 63 பேரை நம்ம என்ன சொல்றோம்? 63 நாயன்மார்கள்னு சொல்றோம். இருங்க என்ன நீங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே போறீங்க? நான் பாட்டு கேள்வி கேட்காம நீ பாட்டு கேள்வி கேட்டுட்டு போறியா? நீங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே போறீங்க, நான் பதில் சொல்லிட்டே வரேனே. இப்ப பயப்படுறியா நீ? என்ன கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்ட சரி கேளுங்க. 63 பேரை என்ன சொல்றோம்? 63 நாயன்மார்கள்னு சொல்றோம். 63 நாயன்மார் அடங்கிய புத்தகத்து பேர் பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழார் இயற்பெயர் அருள்மொழி தேவர். நிறுத்துங்க. என்னது? நிறுத்துங்க. ஏன் நீங்க என்ன நெத்தில போட்டுருக்கீங்க? நேர்மா நான் கேட்டது மட்டும் நீ பதில் சொன்னா, நான் பேசி முடிக்கவே இல்லையே. இருங்க, நீங்க என்ன நெத்தில போட்டுருக்கீங்க? நான் கேட்டே முடிக்கலன்னு இருக்கேன். தெரியாம போட்டுட்டு இல்ல, நீங்க என்கிட்ட பட்டைய பத்தி கேட்டீங்க. இப்போ உங்கள்ட்ட நீங்க என்ன நெத்தில போட்டுருக்கீங்க கேட்டா சொல்லணும்ல. ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? பார்த்தா தெரியுதுல்ல. இப்போ உனக்கு எப்படி நீங்க என்ன நெத்தில போட்டுருக்கீங்க? நீ பார்த்தா தெரியுதா இல்லையா பட்டி என்ன போட்டுக்கீங்க? தெரிஞ்சனால தான் கேக்குறாங்க, சொல்லுங்க. இப்போ எவ்வளவு சீக்கிரமா சொன்னே நீ வந்து என்ன பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்ல. ராமம் போட்டுருக்கேன். ராமம் போட்டுருக்கீங்க. ராமத்துக்கு பேர் என்ன? ராமத்துக்கு பேர் வந்து அத்தன்மால் பிரம்மா. சொந்தக்காரர்? ராமத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அவரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு போட்டு பாண்டவங்க எத்தனை பேரு? நான் உன்கிட்ட கேட்டேன், அதுக்காக நீ என்கிட்ட திருப்பி கேக்குறியா? அதெல்லாம் நீங்க பேச வேணாம், பதில் மட்டும் சொல்லுங்க. யோசிக்க விடுமா, நீ பட்டு கேட்டா எப்படிமா சொல்றீங்க? இந்த மண்ணுடைய பெருமை அப்படி இருந்தா அதெல்லாம் அவனுக்கு கேட்கணும். நீங்க பதில் முடிச்சு என்ன சவுடால்? ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. 12 ஆழ்வார்கள் பேரு. 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் அடங்கிய புத்தகம் பேர் என்ன? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் எழுதியவர் யார்? நாதமுனி. அவருக்கு இயற் பேர் என்ன? யாரு? நாதமுனி. இந்த 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார் இருக்காங்களே. 12 ஆழ்வார்கள் பேர் என்ன? நீ என்னமா கேக்குற கிறுக்கு மாதிரி? நான் உன்கிட்ட கேட்டேன் 63 நாயன்மார் கேட்டேன். நீ என்ன தொட்டா நீ வாட்டு தொட்டி போய் இருங்களே. நான் கேட்ட கேள்வியை தான் திரும்ப வள்ளி கேட்கணும். நீங்க சட்டம் இருக்கா? இருமா, நான் உன்கிட்ட இருமா பொறுமாலாம் பேசாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. யோசிக்க விடுமா. ஊட பூந்து இல்லம்மா, நான் உன்கிட்ட 63 நாயன்மார் பேர் கேட்டேனானே. அதெல்லாம் இங்க பேசாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க, புரியுதா? என்ன சொல்றேன் புரியுதா இல்லையா? 12 ஆழ்வார்கள் பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் அதெல்லாம் தவறுமா. நான் 63 நாயன்மார் பேர் கேட்டாங்க. அரங்கேற்றத்துல பிரச்சனையா? இப்பவே வா. இல்ல பேர் கேட்டேனான்னு கேட்டேன். உன்கிட்ட நான் கேட்டேன் 63 நாயன்மார் பேர் சொன்னா. நீ என்னமா கேட்ட? 12 ஆழ்வார்கள் பேர். 12 ஆழ்வார்கள் பேர் தான் கேட்டேன். அப்படிலாம் கேட்க கூடாது. தெரிஞ்சா நேரம் சொல்லி இருக்க மாட்டாரா? சும்மா ஒரு மரியாதை இல்லாம. எனக்கு வேணா இங்க இல்ல, கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் பெங்களூர்ல இருந்து. பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், பெரிய ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார்,
மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், 12 ஆழ்வார்கள். முதல் மூத்த ஆழ்வார்கள் யார சொல்றோம்? நீ ஓ நோக்குது இந்த எல்லாம் பேசாதீங்க, முதல்ல கை நீட்டி பேசாதீங்க, புரியுதா? கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கும்போது நான் எவ்வளவு அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்கேன். கை நீட்டி பேசாதீங்க. கொண்டோட யார பேசுறீங்க? கை நீட்டி பேசாதீங்க, யார பாத்து கேக்குறீங்க? இவர் மட்டும் நம்ம கேள்வி கேட்கும்போது அமைதியா பதில் சொல்லணுமா? நம்ம கேள்வி கேட்டா இவருக்கு கோவம் வருது. கோவம். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க முதல்ல. முதல் மூத்த ஆழ்வார்கள் யார சொல்றோம்? இல்லம்மா, நான் உங்க ஊருக்கு வந்துட்டீங்கறக்கா நீ சவுடால் பேசுறியா? இல்ல பூரா சொந்தக்காரங்களா இருக்காங்களே நம்மளே தான். இல்ல நாய் அடிக்கிறேன்னா படக்குன்னு அடிக்க மாட்டா, வயிறு நிறைய சோறு போட்டு. ஐயா, ஒரு நேரத்துக்கு ஒரு வசனம் தயார் பண்ணீங்களே, இப்படி வயிறு நிறைய சோறு போட்டு அடிப்பார். முதல் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் எந்த ஊர்ல பிறக்குறாங்க? கச்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சியிலே பிறந்த மலர்ல பிறக்குறாங்க. தாமரை மலர்ல பிறந்த. பூதத்தாழ்வார் எந்த ஊர்ல பிறக்குறாங்க? திருக்கட மலலை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்தில். எந்த மலர்ல? எனக்கு குறைச்சுங்க கொஞ்சம், எனக்கு மட்டும் குறைங்க. திருக்கட மலர் என்று சொல்லி மாமல்லபுரத்திலே பிறந்தார். பேய் ஆழ்வார் எந்த ஊர்ல பிறக்குறாங்க? யாரு? பேய் ஆழ்வார். என்ன கொஞ்சம் குறைச்சிருக்கனே, விசில் வருது மாதிரி இருக்குங்களா? திருமயிலை என்று சொல்லி மயிலாப்பூரிலே பிறந்தார். எந்த மலர்ல பிறக்குறாங்க? செவ்வரளி மலர்ல பிறந்தார். போதுமா? போதுமா? என்ன வேணுமா? நான் கேட்கிறேன். கேள்வி கேட்பேன். கேட்கிறப்ப நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருங்க. என்னைய தயாரா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ ஆளே கிடையாது. நான் உன்னை பாவம் யாரு? 63 நாயன்மார் சொன்னேன்ல, 63 நாயன்மார்கள் பேர் சொல்லு. நீ பேர் நான் என்ன சொல்ல வரேன்னா, 63 இருங்க சுவாமி இருங்க. நீங்க என்கிட்ட பட்டைய பத்தி கேட்டீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட ராமத்தை பத்தி கேட்டேனா? நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அது முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு மத்தத பேசுங்க. மத்தத பேசணும். நீ என்ன எனக்கு எழுதி கொடுக்குறியா? இத பேசுங்க, அத பேசுங்க. நீ எனக்கு வச்ச சட்டம் கிடையாது. 63 நாயன்மார் பேர் சொன்னா பேர் சொல்லு முதல்ல. நீங்க வச்ச சட்டம் நான் வச்ச சட்டம். உன் கேள்வி முடிஞ்சிருச்சு. இது ஏன் தெரியும்? தெரியும்ல? அப்ப சொல்ல முடியாது. சபாஷ்ரா இந்தர்மா தெரியும். தெரியும்னு சொல்லி சொல்ல முடியாம என்னங்க அர்த்தம்? தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, தெரியும் சொல்ல முடியாம என்ன அர்த்தம்? அதான் தெரியும். எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. ஏமா அது என்னம்மா தெரியும் அது சொல்ல முடியாது? அது என்னம்மா தெரியும்னு சொல்ற அப்புறம் சொல்ல முடியாம என்ன அர்த்தம்? அவர் என்ன நாரதரா உங்க வீட்டு வேலைக்காரரா? ஐயா ஐயா தெரியும்னா சொல்ல அப்படியா? ஒருவேளை நான் சொல்ல வச்சிட்டேனா உன்னைய? நான் தான் சொல்ல முடியாதுங்கறல்ல. நான் சொல்ல வச்சிட்டேனா? சரி முடிஞ்சா சொல்ல வைங்க. ஓ வேலை பண்ணி போடா. அவரே ஏற்கனவே கடுப்புல இருக்காரு. அண்ணங்கற வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏற்கனவே கோவத்துல இருக்கீங்க. நீ மறுபடியும் என்ன சொல்ல வைக்க முடியாது. இந்த உலகத்துல என்ன சொல்றோம்னா, ஒன்றுக்கு ஒரு பெருமையை சேர்க்கலாம். என்ன குலம் ஒருவனே தேவன் சொல்வாங்க. இப்ப 2 மரபுகள் சொல்றோம். தாய் வழி தந்தை வழி முச்சுடர்னு சூரியன் சந்திரன் அக்னி 4 வேதங்கள் ரிக் யஜு சாம அதர்வன 5 பூதங்கள் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகாயம் 6 சாஸ்திரம் மந்திரம் யாகனம் சந்தோபனிஷத்து வேதம் புராணம் மனு 7 ரிஷிகள் யாரு? அத்ரி ஆங்கரசர் கௌதம சமத்கினி பரத்வாச வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் 9 கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது 10 அவதாரம் மச்சா கூர்மா வராக வாமன நரசிம்மா பரசுராம ராம பலராம கண்ணா கல்கி 11 ருத்ரர்கள் மகாதேவன் அரண் ருத்ரன் சகந்தன் நீலலோகிதான் ஈசானன் விஜயன் வீமதேவன் பபோர்பலி காபாலி சௌமியன் 12 ராசிகள் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுஷ் குமரம் கும்பம் மீனம் 15 திதி என்னென்ன? பிரதமை துதிய திருதிய சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை 16 செல்வங்கள் என்ன சொல்றாங்க? புகழ் கல்வி வள்ளி வெற்றி நன்மக்கள் பொன் நல்ல நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள் 18 புராணங்கள் என்னென்ன? மச்ச குர்ம வராக வைணவம் சைவம் லிங்க படிங்கம் நாரதம் காரடம் வர்த்தம் கரணே மாக்னேயம் ஆக்னேயம் பிரம்மாண்டம் பத்மம் 20 நட்சத்திரம் என்ன சொல்றோம்? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் துரோதரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பகம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 32 தர்மங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க? ஆதுலர் சாலை ஓதுவார் கொணவு பசுக்காத்தல் சிறை சோறு பிறர் குயிர் மிட்டல் பிறமக விர்த்தல் ஐயமுடுதல் தாமப்பள்ளி அரவிப்பின சுடுதல் நோய் மருந்து பஞ்சாங்க மோதல் கூபங்குளத்தல் மார்க்க வண்டம் கட்டுதல் நித்திய தர்மம் கெங்காஸ்தானம் அன்னதானம் வஸ்திரதானம் பூதானம் கோதானம் சொர்ணதானம் தேவாலயம் பிரம்மாலயம் கட்டுதல் அன்னசாலை வைத்தல் பூஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் யாகம் செய்தல் எக்கியம் செய்தல். சந்தோஷமா கேளுங்க. ஒருவேளை வரிசையில் அது கைதட்ட வேண்டியதான். ஏன்னா இவ்வளவு மனப்பாடம் பண்ணி சொல்றதுங்கிறது முதல் மேடையிலே கஷ்டமான விஷயம் தான். அதனால உனக்கு சந்தோஷ வாழ்த்துக்கள்.